திருவம்பாவை மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது 4ஆம் பாடல். உள்நின் திலநகையாய் இண்டம் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று உருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேரோன் எண்ணிக்குறையில் துயில் ஏலோன் எம்பாவாய். அப்படி முத்து போன்ற பற்களை உடைய பெண்ணே, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாவ. நீ எப்படி இருக்க? சொல்லதை சொல்லும் கிளிப்புள்ள போல அழகா திரும்ப திரும்ப சொல்றது கிளி. அது எப்படி இருக்குன்னா, பசுமை நிறத்துடன் பஞ்சவர்ணத்துடன் கிளியை போன்று பேசும் பெண்கள் எல்லாரும் வந்தாச்சா? எல்லா பெண்களும் வந்து விட்டார்களா? அப்ப கவுண்ட் பண்ணிட்டியா? எண்ணி கொடு அப்படின்னா கவுண்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். எல்லோரும் வந்து விட்டார்களா என்பதை எண்ணி உள்ளபடியே சொல்வோம். கூட்டி குறைச்சிடலாம் சொல்றது இல்லை. எல்லாரும் வந்தாச்சா இல்லையா அப்படின்னு சொல்வோம். அதனால அந்த நேரத்தில் என்ன பண்றானா, மீண்டும் தூக்கத்தில் ஆழ்ந்து அந்த நேரத்தை வீணே பாழாக்காத, மறுபடியும் நீ தூங்கிடாது. அந்த பெருமான் எப்படி இருக்கிறானாம் சிவபெருமான், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத பொருளை கண்ணை அவ்வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி பெருமான் பூலோகத்து துன்பதம் மட்டும் தொடப்பனில்லாம், தேவலோகத்து விண்ணவர்களுக்கான அவர்களும் துன்பங்களையும் பெருமான் தான் துடைக்கிறான். விண்ணுக்கு ஒரு மருந்தை. அதனால்தான் ஒரு சமயம் தேவார்களுக்கும் அசுரார்களுக்கும் யுத்தம் நடந்தது, கடுமையான யுத்தம். அந்த யுத்தத்திலே தேவர்கள் நிறைய அடி வாங்கினார்கள், ஜெயித்தார்கள். அங்கே தேவலோகத்தில் ஆஸ்பத்திரியே கிடையாது. எல்லாருக்கும் சரியான ரணகாயங்கள், யுத்த காயங்கள். என்னென்னோ தேவலோகத்தில் வைத்தியம் பண்ணி பார்க்குறான், வைத்தியமே சரியா இல்லை. அப்போ சொன்னார்கள், ஏன்பா நீங்கள் விண்ணுலகத்தில் அப்போலோ ஆஸ்பத்திரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் கிடையாது, பூலோகத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் புள்ளிருக்கு வேலூரில் பெரிய வைத்தியநாதன் இருக்கிறான், சீஃப் டாக்டர், அவன் தான் உலகத்துக்கே. அதை தான் இங்கே சொல்றார், விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை. அதனால அந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணார்கள், அவர்கள் சொன்ன பேச்சு கேட்டு இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து, சுவாமி எப்படி வந்தார்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு, அம்பாள் தையல் நாயகியாக வந்தாள். சுவாமி அப்படி நல்லா பிராமணா மாதிரி பஞ்சகச்சம் கட்டிண்டு, அம்பாள் மடிசார் பாட்டு கட்டிண்டு, தைல பாத்திரத்தை எடுத்துட்டு இங்கே எல்லாருக்கும் வைத்தியம் பண்ணி, அங்கெல்லாம் டாக்டரே கிடையாது, உலகத்துக்கே வைத்தியநாத நம்ம சிவபெருமான் தான், அவன் தான் சீஃப் டாக்டர். அதனால தான் வைத்தியநாத சுவாமி, பாலாம்பிகா சமேத வைத்தியநாத சுவாமி. அது மாதிரி மரண பயத்தை போக்குன்ற அவர் தான், பாலாம்பிகா சமேத அமிர்த மிருத்யுஞ்சய சுவாமி திருக்கடவுள. அதனால் அந்த தேவர்களுக்கெல்லாம் சுவாமி தான் சரி பண்ணி அமிச்சார். அப்போ சுவாமிகளுக்கு அந்த சிவபெருமானுக்கு ஒரு முத்து மாலை பரிசாக கொடுத்தார்களாம். அதான் அம்பாள்கிட்ட கொடுத்தார். அம்பாளை யார் கொடுத்தார்னா அங்கே இருக்கிற முருகனுக்கு கொடுத்தார். அதனால தான் அவனுக்கு செல்வ முத்துக்குமார சுவாமி அப்படின்னு பேர். அதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும். வெண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை
உலகத்திற்கெல்லாம் மருத்துவராக இருக்கின்றான். அதனால தான் நாவுக்கரசன் சொல்றார், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீய தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அப்ப விண்ணுக்கும் மருந்தாக இருக்கிறான், வேத விழுப்பொருளாக இருக்கிறான். சுவாமி தான் வேத விழுப்பொருள். இது ரமண பகவான் அழகா சொல்லுவார். அருணாச்சல சொல்லும் போதே வேதாந்தே வேறற விளங்கும் வேத பொருள் அருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆக அங்கே இன்னொரு உரையாசிரியர் சொல்றார், மருந்தாக இருக்கிறான் இப்பேற்பட்டவன் இலங்கைக்கு அப்பாற்பட்ட மகேந்திரமலை என்ற திருத்தலத்தில் தோன்றிய அறம் பொருள் இன்பம் வீடு என்ற தமிழ்மொழி வேதங்கள், சரஸ்வதி நதிக்கரையில் தோன்றிய ருக் யஜுர் சாம அதர்வணம் என்ற ஆரிய வேதங்கள், அந்த வேதத்தின் அந்தமாகவும் சுவாமி தான் இருக்கிறான். வேதமோடு ஆரங்கம் ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்றார். ஆக 6 அங்கமாக வேதாந்தமாக இருப்பவனே வெளிப்பட்டு காட்சி தந்து நம்ம கண்ணுக்கு இனிமையாக இருக்கின்றான். யார்? அருணாச்சலேஸ்வரன். அவனை பாடி மனம் கசித்து உள்ளம் உருகி நிற்பவர்களாகிய நாங்கள் எண்ணமாட்டோம் பெண்ணே, நீயே வந்து எண்ணி சரிபார்த்து கொள். நாங்கள் ஏதாவது அதிகமாக குற்றம் கூற சொல்லுவோம், ஜாஸ்தியாக வந்திருக்கோம் வரலன்னு சொல்லுவோம். அதனால எல்லாரும் வந்திருக்கிறார்களா என்று நீயே வந்து எண்ணி பார்த்து கொள். ஆக இப்பேற்பட்ட ஒரு விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருப்பவன் வேத விழுப்பொருளாக இருக்கின்ற சிவபெருமான். ஆக பாவைப்பெண் உரையாடும் வாயிலாக இந்த பாடலே மணிவாசகர் சொல்கின்ற கருத்து பக்தி நெறியிலும் காலத்தின் அருமையை பேணுதல் அவசியத்தை வலியுறுத்துகிறார். ஆன்மீகம் தழைக்க திருப்பணி செய்தல், எழுதுதல், உரையாற்றுதல் போன்ற துறைகளில் அயராது உழைப்பவர்கள் அவர்கள் நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தல் நலமாகும் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது.